ஹாய் எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி சண்டே. சர்ச்சுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு சூப்பராக ஏசப்பாவெல்லாம் பார்த்துட்டு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கோல்டு அதனால் அப்படி இருக்குது. அதனால் கோல்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வாய்க்கு ஏற்ற மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணிருச்சு. சரி, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பீஃப் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் முடிச்சுட்டு வரும்போதே நாங்கள் பீஃப் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு தான் கொஞ்சம் ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரொம்ப இதுக்கு முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு அதை அரைச்சி வச்சிடலாம். அதெல்லாம் மற்ற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வெட்டி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா போட்டு எல்லாத்தையும் அரைச்சிப்பேன் நான். மோஸ்ட்லி நான் எல்லாம் இருக்கிறதவே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் தூளாக தான் இருந்துச்சு. அதனால் ரெடிமேட் பவுடர்ஸாகவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் குக்கரை வச்சு வேணுங்கிற ஸ்பைசஸ்லாம் அதனால் வெங்காயமெல்லாம் தாளித்து விட்டுட்டு உண்டான பிரியாணிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் கேஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. சர்ச் போயிட்டு வந்தங்காட்டி இன்றைக்கி என்னால் வாஷ் பண்ண முடியல. ரொம்ப பசி வேறு. அதனால் உடனே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் நம்மெல்லாம் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி அதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பீஃப் நான் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். செய்முறையெல்லாம் எதுவும் சொல்லலை. நான் ஜஸ்ட்டு நான் பண்ணினதை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். வேக வச்ச பீஃபை கொஞ்சம் அந்த தண்ணியோடு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் போட்டு சூப்பராக என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த பவுடர்லாம் போட்டு மிக்சிங் போட்டு ரைஸ் போட்டு குக்கர்லேயே நான் விசில் எடுத்து விட்டுறேன். நான் அப்பப்போ குண்டானில் செய்வேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைம். இன்றைக்கி சர்ச் முடிச்சுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 1:00 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்த உடனே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறங்காட்டி எல்லாம் ரெடிமேட் பவுடர்ஸ் போட்டாச்சு. கடகடன்னு குக்கர்லேயே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரைஸையும் போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாம் மிக்சிங் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவு வச்சு விசில் விட்டுறலாம். நான் இந்த ரைஸ் தான் போட்டிருக்கேன். பிரியாணிக்குன்னு போடுவாங்க இல்லையா, அந்த ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கிடைக்கிற கேப்பில் ரசம் வச்சாச்சு. மல்லித்தலை இல்லை, ஒயிட் ரைஸு அண்ட் பீஃப் சுக்கா செஞ்சுருந்தேன். அதில் கொஞ்சம் எலும்பு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை ஒரு எலும்பு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். இன்னத்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் முடிச்சது. தேங்க்யூ. பாய் பாய்.